வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. அருள்தந்தை அவர்களின் சிந்தனை பொருளாதாரம். பொருள்பற்று ஒழித்து விடுவது தெய்வீக வாழ்வு என்பது அறிஞர்கள் கண்ட தெளிவு. தனி மனிதனுக்கு அல்ல இந்த போதனை. அது சமுதாய முறையில் நடைபெற வேண்டிய பொதுமை முறை திட்டம். எனது பொருள் என்பதற்கு பதிலாக நமது பொருள் என்று கூறிக்கொள்ளுமாறு பொதுமை பொருளியல் முறை உருவானால் மக்களிடம் அன்பு ஓங்கும் என்கிறார் அருள்தந்தை அவர்கள். உடல் இருக்கும் வரையில் பொருள்களும் வேண்டும் அல்லவா? ஒரு தனி மனிதனோ ஒரு குழுவினரோ பொருள் பற்றை விட்டுவிட முடியாது. தன்னையோ கடவுளையோ அறிந்த பேர் அறிஞருக்கும் ஏற்படும் பசியை உணவுதானே தீர்த்து வைக்க முடியும். உணவை முறையாக உழைத்து பெறுவது நல்லதா அல்லது பிச்சை எடுத்து உண்பது நல்லதா? சிந்தனையை உயர்த்தி முடிவு கூறுங்கள். பொருள் துறையில் உள்ள பொறுப்பை ஒருவன் விட்டுவிட்டால் அது வேறு ஒருவர் தலையில்தான் பாரமாக ஏறும். நயவஞ்சகத்தாலோ சோம்பேறித்தனத்தாலோ அப்படி செய்வது பாவம்தானே. பொருள்களின் மதிப்பு உணராதவன் வாழ தகுதியற்றவன். பிறர் பொருள் மீது ஆசை வைப்பவன் கயவன். பொருள்களிலிருந்தே உடல் வளர்கின்றது, காக்கப்படுகின்றது. உடல் இருக்கும் வரையில் பொருள்களும் வேண்டும். ஏமாந்தவர்களது பொருள்களை சுரண்ட சந்நியாசி வேடங்கொண்டு பொருளாசையை விடுங்கள், ஆண்டவன் அருள் பெறலாம் என்று கூறுவோர்களிடம் சிக்க வேண்டாம். அவர்கள் சுயநலத்திற்கு அவர்கள் பொருள் துறையில் உயர்வதற்கு உங்கள் வாழ்வின் நலனையே பலிகொண்டு விடுவார்கள். இத்துறையில் எச்சரிக்கையோடு உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அருள் தந்தை வாழ்க வளமுடன். நன்றி.